بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து இந்த உரைகளை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுடைய கவனத்திலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. இந்த சமுதாயத்தில் நிறைய பலகீனமான, உடல்நிலை சரியில்லாத, பல்வேறு கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிறைய பலகீனமான மக்கள் உண்டு. அவர்களுக்காக வேண்டியும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆக அடுத்த வருடம் நம்மில் எத்துணை பேருக்கு இந்த ரமலானுடைய மாதம் கிடைக்கும் என்று சொல்ல இயலாது. ஆகவே கிடைத்த இந்த வாய்ப்பை பத்திரமாக பயன்படுத்தி அதிகம் நல்ல அமல்களை செய்து தௌபாக்களையும் பிரார்த்தனைகளையும் அல்லாஹ்விடத்திலே அதிகம் செய்து வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த ரமலானுடைய மாதத்தில் அறிவோம் அகிலத்தின் தூதரை என்ற ஒரு தலைப்பை தேர்வு செய்து தொடர்ந்து அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களை நாம் அறிந்து வருகிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில்
ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். நபிமார்களை ஏற்றுக்கொண்ட மக்கள், நபிமார்களை அடித்து துன்புறுத்திய மக்கள், நபிமார்களை கொலை செய்த மக்கள், இப்படி இஸ்லாத்தில் நிறைய வரலாற்று சம்பவங்கள் உண்டு. பொதுவாக நபிமார்களுக்கு 2 வகையான தொல்லைகளை மக்கள் கொடுப்பார்கள். ஒன்று, அதை ஏற்க மறுக்கிற மக்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகள், துன்பங்கள். இன்னொன்று, அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்கிற மக்கள் கொடுக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள். ஏற்றுக்கொள்ளாத மக்கள் துன்பங்களும் துயரங்களும் கொடுத்தால் அதில் நியாயம் உண்டு. தூதர்களை ஏற்றுக்கொள்கிற மக்கள் அப்படி என்ன அநியாயம் செய்கிறார்கள் தூதர்களை என்றால், தூதர்களை ஏற்காத மக்கள் செய்கிற கொடுமை அவர் உயிரோடு வாழும் பொழுது அவரை சார்ந்த மக்களையும் அவரையும் செய்கிற கொடுமை. இனி அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மார்க்கத்தை யாராவது பின்பற்றினால் வேண்டுமானால் அந்த மக்கள் இருக்கிற வரை அந்த கொடுமையை அவர்கள் செய்வார்கள். ஆனால் தூதர்களை பின்பற்றுகிற, தூதர்களை ஏற்க மறுக்கிற மக்கள் செய்கிற துரோகம் என்ன செய்யுமா? அந்த தூதரையே வணங்கி வழிபடுகிற துரோகம். அந்த தூதர்கள் எதை ஒழிப்பதற்காக வேண்டி பாடுபட்டார்களோ, அந்த தூதரை நேசிக்கிறோம் என்கிற பெயரில் அந்த தூதருக்கு செய்கிற துரோகம் அல்ல, அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம், இந்த இஸ்லாத்திற்கு செய்கிற துரோகம், இது காலமெல்லாம் இந்த மக்கள் செய்கிற துரோகம், பின்பற்றுகிற மக்களால் செய்கிற துரோகம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த மக்களுக்கு அல்லாஹுவை அறிமுகம் செய்ய வந்த ஒரு தூதர். அவரை நேசிக்கிறோம், பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள் இந்த பாவிகள். அல்லாஹுதான் அவர் என்றார்கள், அல்லாஹ்வினுடைய அவதாரம் என்றார்கள், அவரின் மூலம்தான் அல்லாஹுவை நெருங்க முடியும் என்றார்கள் என்றெல்லாம் கூறி கியாம நாள் வரை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிற மக்கள் இருப்பார்களா இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம், இஸ்லாத்திற்கு செய்கிற துரோகம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்கிற துரோகம். அந்த துரோகம் நம்முடைய வாழ்வில் எந்த வகையிலும் வந்துவிடக்கூடாது என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நாளில் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே இந்த உலகத்தில் மனிதன் பொருளாதாரத்திற்கு அடிமையாகாவிட்டாலும், உலக ஆசாபாசங்களுக்கு அடிமையாகாவிட்டாலும், பேருக்கும் புகழுக்கும் அந்தஸ்திற்கும் எல்லா மனிதர்களும் கொஞ்சம் அடிமையாவார்கள். அது ஒரு போதை. எல்லோரும் நம்மை புகழ வேண்டும், எல்லோருடைய கவனமும் நம் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும், எல்லோரும் நம்மை பற்றியே பேசிக்கொண்டிருக்க வேண்டும், எல்லோரும் எப்பொழுதும் நம்மை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுது பார்த்தாலும் நம்மை பற்றியே மக்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் சைத்தானுடைய எண்ணம். இந்த போதைக்கு அடிமையாகாத மக்களே துனியாவில் கிடையாது. எல்லோரும் இந்த போதைக்கு அடிமையாவார்கள். அல்லாஹுடைய அச்சமும் மறுமையும் சொர்க்கம் மட்டும்தான் நமக்கு தேவை என்று நினைக்கக்கூடிய மக்களிடத்தில் மட்டும் இந்த எண்ணம் இருக்காது. அவர்கள் மட்டும் விதிவிலக்கானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மக்கள் உயிரை விட மேலாக நேசித்தார்கள். நேசித்த அந்த நேசத்தை ஒரு சில கட்டங்களில் அந்த மக்கள் பிரதிபலிக்கும் போது வார்த்தையால் கூட அல்லாஹ்வுக்கு நிகராக தன்னை இந்த மக்கள் ஆக்கிவிடக்கூடாது என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவனத்தோடு இருந்தார்கள். காரணம், தனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த நிலை ஏற்பட்டதோ அந்த நிலை நமக்கு ஏற்படக்கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய ரசூல் மிகுந்த கவனத்தோடு இருந்தார்கள். மக்களையும் அப்படி ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள். சாதாரண இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் இருந்து ஒரு ஆன்மீக தலைவர்கள் வரை யாரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உயிரோடு வாழும் பொழுதே தனக்கே உருவச்சிலை வைக்க சொல்கிறார்கள். அவர்களுடைய பிறந்த தின விழா வரும் பொழுது ஊர் முழுக்க போஸ்டர்கள் ஒட்டி, கட் அவுட்டர்கள் வைத்து தன்னுடைய தொண்டர்கள் தன்னை நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் அம்மா என்று சொல்லுகிற அளவுக்கு முஸ்லிம்களை கூட அரசியல் தலைவர்கள் பேச வைத்திருக்கிறார்கள் என்றால்
முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இந்த விஷமத்தனமான எண்ணம் ஊடுருவி இருக்கிறது பார்த்தீர்களா? இனி கடவுளே இல்லை என்று சொல்ல வந்த பெரியாருக்கு கூட இந்த சமுதாயத்தில் உருவச்சிலைகளை வைத்து மக்கள் பூஜை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். சினிமா நடிகர்களுக்கு பூஜை, உருவங்கள், கோயில்கள், அரசியல் தலைவர்களுக்கு உருவச்சிலைகள். எங்கு பார்த்தாலும் மக்கள் நம்மை புகழ வேண்டும், மக்கள் நாம் வரும்பொழுது எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். வானளாவிய அளவில் போஸ்டர்கள், வானளாவிய அளவில் கட்டவுட்டர்கள் வைத்துக்கொண்டு மக்கள் நம்மை தினசரி நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அரசியல் கட்சி தலைவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தாற்பயமாக இருக்கிறது. தன்னை நினைவு கூறாத தொண்டர்களை அடிப்படை உறுப்பினரிலே இருந்து நீக்குகிற அளவுக்கு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு உண்டு. ஆக பேரும் புகழும் அந்தஸ்தும் ஒரு போதை, அதற்கு எல்லோரும் அடிமையாவார்கள். அல்லாஹ்வினுடைய ரசூலை தவிர என்று சொல்வதில் நமக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சில நேரங்களில் சஹாபாக்கள் வார்த்தையால் இப்படி சொல்லுவதுண்டு. அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1742 1863 நபிமொழியில் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். இது அல்லாஹ் நினைத்ததும் நீங்கள் நினைத்ததும் என்று ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொல்லுவார்கள். நம்முடைய பழக்க வழக்கத்தில் இதொன்று ஒரு பாரதூரமான வாசகம் அல்ல. சாதாரணமாகவே அறியாமையில் இருக்கிற மக்கள் அல்லாஹ் ரசூல் மீது சத்தியமாக என்று ரசூலையும் இணைத்து சத்தியம் போடுவார்கள். உண்டுமா இல்லையா? அல்லாஹ் ரசூல் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு ஆணையாக என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ரசூல் நினைத்ததை போல என்று சொல்லுவார்கள். இப்படி சாதாரணமாக எல்லோரும் புழக்கத்தில் பயன்படுத்துகிற ஒரு வாசகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கூர்ந்து இந்த சமுதாயத்தை பார்த்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவங்களை நான் சொல்லி வருகிறேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நினைத்ததும் நீங்கள் நினைத்ததும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவை எனக்கு சமமாக நீ ஆக்குகிறாயா? படைத்த ரஹ்மானை கொண்டு வந்து எனக்கு சமமாக நீ ஆக்குகிறாயா? அல்லாஹு மட்டும் நினைத்தது தான் நடந்தது என்று சொல். நான் நினைத்தது என்ன நடக்கப் போகிறது? அல்லாஹு நினைத்ததை நடத்துவான். அவன் நினைக்க போய் இந்த காரியம் நடந்தது. அவன் மட்டும்தான் நினைத்தான் என்று சொல் என்று சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய ரசூலை ஆக்க வேண்டும் என்பது சஹாபாக்களுடைய எண்ணம் அல்ல. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வார்த்தையால் கூட அந்த சாயல் வந்துவிடக்கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு வாழும் பொழுது எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹும் நீங்களும் நினைத்தது தவறு. அல்லாஹ் நினைத்தது தான் நடக்குமே தவிர நான் நினைத்ததெல்லாம் நடக்காது. பிரித்து சொல்ல வேண்டும் நீங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1578 நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் எழுந்து உரை நிகழ்த்துகிறார். என்ன உரை நிகழ்த்துகிறார்? யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவர் நேர்வழி பெற்றவர் ஆவார். அவ்விருவருக்கும் யார் மாறு செய்கிறாரோ அவர் வழிகேட்டிலே போய்விட்டார் என்ற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் ஒரு மோசமான பேச்சாற்றல் உடையவர். இவருடைய பேச்சில் நீதி இல்லை. இவர் ஒரு மோசமான ஒரு பேச்சை பேசிவிட்டார். அது என்ன? அவ்விருவரும் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர் நேர்வழி பெறுகிறார். அவ்விருவருக்கும் மாறு செய்தால் என்று அவ்விருவர் என்ற எண்ணையும் அல்லாஹுவையும் எப்படி நீ ஒன்று சேர பயன்படுத்தலாம்? அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் மாறு செய்கிறார்களோ என்று பிரித்து சொல் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் எவ்வளவு கவனத்தோடு இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் வளர்த்தி இருக்கிறார்கள் பாருங்கள். அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 25845 நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஃபாதிரியார் வருகிறார், கிறிஸ்தவ அன்பர் வந்து சொல்லுகிறார், நிச்சயமாக நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்காமல் இருந்தால். நல்ல வார்த்தையை கவனிக்க வேண்டும். யாரிடத்தில் வந்து சொல்லுகிறார்? அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து ஒரு ஃபாதிரியார் சொல்லுகிறார், முஹம்மதே, நீங்கள் இணை மட்டும் வைக்காவிட்டால் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், சுபஹானல்லாஹ். ஒரு ஆச்சரியமான வார்த்தையை கேட்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற வார்த்தை சுபஹானல்லாஹ்.
அது என்ன என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கும்போது அந்த ஃபாதிரியார் சொல்லுகிறார், உங்களுடைய மக்கள் எல்லாம் கஅபாவின் மீது சத்தியமாக என்ற ஆணை பிறப்பிக்கிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மௌனமாக இருந்து தனது தோழர்களை பார்த்து சொன்னார்கள், கஅபாவினுடைய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, கஅபாவை படைத்தவன் மீது சத்தியமாக என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் திருத்தி அமைத்தார்கள். மேலும் அந்த ஃபாதிரியார் சொல்லுகிறார், அல்லாஹ்வுக்கு நிகரானவர்களாக நீங்கள் கற்பனை செய்யாதவரை நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று சொல்லுகிறார்கள். சுபஹானல்லாஹ், அது என்ன என்று கேட்கும்போது மீண்டும் அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் நினைத்ததும் நீங்கள் நினைத்ததும் என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எதை கேட்டாலும் அல்லாஹ் நினைத்தது எங்களுடைய ரசூல் நினைத்தது, அல்லாஹ் நாடியது எங்களுடைய ரசூல் நாடியது, அல்லாஹ் நினைத்தது எங்களுடைய ரசூல் நினைத்தது என்று உங்களையும் அல்லாஹுவையும் இணைத்து மக்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த சமுதாயம் உங்களை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஃபாதிரியார் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மௌனமாக இருந்து மக்களிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் நினைத்ததும் அல்லாஹ் நினைத்தது நடந்தது, பிறகு நான் நினைத்ததும் நடந்தது என்று பிரித்து சொல்லுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த சமுதாயத்தை புடம்போட்ட தங்கமாக மெல்ல மெல்ல உன்னிப்பாக பார்த்து வளர்த்தியும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஏனோ மறந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தன்னுடைய தேவைகளை எல்லாம் கேட்கிற சமுதாயமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. மௌலூது பாடல்களின் மூலம், திக்ருகளின் மூலம், ரபியுல் அவ்வலின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலை நேரடியாக அழைத்து, நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், நீங்கள் தான் கரம் பிடித்து எங்களை காப்பாற்ற வேண்டும், நீங்கள் தான் எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய அனைத்து வகையான பிரார்த்தனைகளையும் தௌபாக்களையும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் கேட்கிற சமுதாயத்தை கூட இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அஹ்மத், அபுதாவுத் போன்ற கிரந்தங்களில் 4326 அபுதாவூதில், அஹ்மதில் 22,174. பொதுமக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், தனக்கு மட்டுமல்ல பொதுமக்களாகிய நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நினைத்ததும் இன்னார் நினைத்ததும் என்று நீங்கள் கூறாதீர்கள். பிரித்து நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹுவோடு சேர்த்து யாரையும் இணைத்து நீங்கள் கூறக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு நிகராக வார்த்தையால் கூட மக்கள் தன்னை புகழ்ந்து பேசிவிடக்கூடாது. இது ஒரு நல்ல வார்த்தை தானே, ஒரு அந்தஸ்துக்குரிய வார்த்தை. நாம் ஒரு இறை தூதர், நம்மை பின்பற்றுகிற மக்கள் நம்மை புகழ்ந்து சொல்லுகிற வார்த்தை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்து விடவில்லை. தன்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் அல்லாஹுவை மட்டுமே வணங்குகிற மக்கள் இருக்க வேண்டும். தன்னை வணங்குகிற மக்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து விடக்கூடாது, உருவாகக்கூடாது. ஈசா நபிக்கு நேர்ந்த கொடுமை தனக்கும் நேர்ந்து விடக்கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். வார்த்தையால் கூட அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய ரசூலை ஆக்குதல் கூடாது. அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5726வது நபிமொழி. ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலை கொஞ்சம் புகழ்ந்து பேச வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை. என்ன சொல்கிறார்? எங்களின் தலைவரே, தலைவரின் மகனே, எங்களில் சிறந்தவரே, சிறந்தவரின் மகனே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லிவிடுகிறார். ரெண்டே வார்த்தை தான், எங்களுடைய தலைவரே, தலைவருடைய மகனே, எங்களில் சிறந்தவரே, சிறந்தவரின் மகனே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களே இறை அச்சத்தை பேணுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹுவை நீங்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொள்ளுங்கள், இறை அச்சத்தை பேணி வாழுங்கள். உங்களை சைத்தான் எந்த காரணத்தை கொண்டும் திசை திருப்ப வேண்டாம். இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று ஒரு பயான் பண்ணுகிற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது? தலைவரே, தலைவரின் மகனே, எங்களில் சிறந்தவரே, சிறந்தவரின் மகனே என்று மட்டும்தான் சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் இறையச்சத்தை பேணுங்கள், சைத்தான் உங்களை திசை திருப்ப வேண்டாம், நான் அல்லாஹ்வினுடைய அடிமையும் அவனுடைய தூதரும் தான், எனது தந்தை முஹம்மதுடைய மகன் நான். கொஞ்சம் கூடுதல் அந்த அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதை தவிர இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவதை அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், நான் விரும்பவே மாட்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இந்த பக்குவத்தை உண்டாக்குகிறார்கள்? உயிரை கொடுக்கக்கூடிய மக்கள் மத்தியில். அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படி கூட நாம் சொல்லக்கூடாதோ?
இது கூட கொஞ்சம் வரம்பு மீறுதலான புகழ்ச்சியோ, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இது கூட பிடிக்காதோ என்கிற பக்குவத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு நாள் இப்படி சொல்லிவிடுறார், படைப்பினங்களில் சிறந்தவரே. அந்த மக்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தானே, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் துடியாய் துடிக்கிற ரஹமத்துல் ஆலமீன், நாம் தொழுகைக்கு ஒரு நாள் வராவிட்டாலும் நம்மை விசாரித்து எங்கே என்று வீட்டுக்கு ஓடி வருகிற அல்லாஹ்வுடைய ரசூல், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் நமக்கு ஆறுதல் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய ரசூல், அந்த மக்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், படைப்பினங்களின் சிறந்தவரே என்று ஒரு நாள் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைக்கிறார்கள். அங்கேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பினங்களில் சிறந்தவர் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது அல்ல, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்தான் படைப்பினங்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுத்தார்கள் என்கிற செய்தி முஸ்லீமில் 4722வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள் பாருங்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தாலா 31வது அத்தியாயத்தில் 139வது வசனத்திலிருந்து 148வது வசனம் வரை யூனுஸ் நபியை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அவர் அல்லாஹ்விடத்தில் கோபித்துக் கொண்ட காரணத்தினால் மீன் வயிற்றில் சிறைப்பிடிக்கப்பட்டார், மீன் வயிற்றில் நோயோடு இருந்தார். அல்லாஹுவை அழைத்தவர் பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அல்லாஹு தாலா அவரை ஒரு பாலைவனத்திலே தூக்கி வீசினான். பிறகு அவருக்கு நிழல் தருகிற மரஞ்செடிகொடிகளை அல்லாஹ் உண்டாக்கினான். பிறகு அவரை சிறந்த அடியாராக அல்லாஹ் தேர்வு செய்தான் என்றெல்லாம் அல்லாஹு தாலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படி சொல்லி வரும் பொழுது 68வது அத்தியாயத்தின் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக, உம்முடைய இரட்சகனின் தீர்ப்புக்காக நீர் கொஞ்சம் பொறுமையாக இரு. அல்லாஹ் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுகிறான், கொஞ்சம் பொறுமையாக இரு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரை. வலா தகுன் கசாஹிபில் ஹூத், மீன் வயிற்றில் சிறைப்பிடித்து வைத்திருந்தானே அவரை போல நீர் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காட்டிலும் என்னை நீங்கள் சிறந்தவர் என்று புகழாதீர்கள், அது உங்களுக்கு தகுதியானதல்ல என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூனுஸ் நபியை காட்டிலும் நான் சிறந்தவர் என்று என்னை யாரும் புகழ்தல் கூடாது. அல்லாஹு தாலா ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் ஒவ்வொரு வகையான அந்தஸ்துகளையும் சிறப்புகளையும் கொடுத்திருக்கிறான். அந்தந்த தகுதிகளுக்கு ஏற்றவாறு தான் அல்லாஹுடைய ரசூலை நாம் புகழ வேண்டும். பார்த்தோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்புகள் என்று தொடர்ந்து நாம் பார்த்தோம். 2-3 தினங்களாக வழங்கிய சிறப்புகளைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர கூடுதலாக நாம சிறப்புகளை கற்பித்தால் அது மார்க்கத்தில் நாம கை வைத்ததை போலாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தவர் என்று யாரும் கூடாதீர்கள், அது எனக்கு பிடிக்காது, அது உங்களுக்கு நல்லதும் அல்ல என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3412 3416வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அதே புகாரியில் 3445வது நபிமொழி, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்து வழிகட்டு போனதைப் போல என்னையும் நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள், நான் அல்லாஹ்வினுடைய அடியார் தான், வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதானே தவிர வரம்பு மீறி புகழாதீர்கள், அது உங்களுக்கு நல்லதல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் 3445வது நபிமொழியாக பார்க்க முடிகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். படைப்பினங்களில் சிறந்தவர் யார்? அது இப்ராஹிம் நபி, நான் அல்ல. என்னை யூனுஸ் நபியை விட சிறந்தவர் என்று கூட சொல்லாதீர்கள். ஈசா நபியை மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்து வழிகட்டு போனதைப் போல நீங்கள் வழிகட்டு போய்விடாதீர்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் ஒரு நபித்தோழருடைய திருமணம் நடந்த அன்று அவருடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செல்லுகிறார்கள். சிறு சிறு பிள்ளைகள், மூத்தவர்கள் அல்ல, சிறு சிறு குழந்தைகள் கைகளிலே கொட்டுகளை வைத்துக்கொண்டு பத்ரு போரில் இறந்த தன்னுடைய முன்னோர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிறுமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி சொல்லிவிட்டார்கள்,
நாளை நடப்பதை இன்றைக்கே அறிகிற ஒரு தூதர் எங்களோடு இருக்கிறார். சின்ன குழந்தை ஆர்வத்தின் காரணமாக பாடல் வரிகளில் ஒரு வரியாக சொன்ன வார்த்தை, நாளை நடப்பதையெல்லாம் இன்றைக்கே அறிகிற ஒரு தூதர் எங்களோடு உண்டு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சிளம் குழந்தைகள் என்று கூட பாராமல், குழந்தைகளே இந்த வரி பாடக்கூடாது, இதற்கு முந்திய வரி பாடினீர்களே பத்ருப்பூர் மக்களை குறித்து, அதை வேண்டுமானால் பாடுங்கள், இப்படி பாடுதல் கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளை கண்டித்த சம்பவம் புகாரியில் 4001 5147வது நபிமொழியாக நாம் பார்க்கிறோம். என்றால் அந்த சமுதாயத்தை அல்லாஹுடைய ரசூல் எந்த அளவுக்கு கண்காணித்து வளர்த்தி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். எந்த நேரத்திலும் சஹாபாக்கள் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தோடு நம்முடைய அந்தஸ்தை ஒப்பிட்டோ, அல்லாஹ்வுக்கு நிகராக நம்மையும் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய தோழர்கள் அது சிறு பிள்ளையானாலும் பெரியவர்களானாலும் கொஞ்சம் புகழ்ந்தால் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி கொடுத்து அந்த மக்களை சீர்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 188வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறான், குல்ல அம்லிகு லி நஃப்ஸின் நஃப்அன் வலா லர்ரன் இல்லா மாஷா அல்லாஹ். ஒரு நன்மையோ தீமையோ செய்கிற ஆற்றல் எனக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், நானாக சுயமாக ஒரு நன்மையும் செய்ய முடியாது, ஒரு தீமையும் செய்ய முடியாது. வலவ் குன்து அலமுல் கைப லஸ்தக்தர்து மினல் ஹைர். அப்படி நன்மையும் தீமையும் செய்ய முடியும் என்றால் என்னுடைய வாழ்வில் நிறைய நன்மைகளை நான் செய்திருப்பேனே, எனது வாழ்வில் தீமையே ஏற்பட்டிருக்காதே. ஒமா மஸ்ஸினி யஸூ, எந்த தீமையும் என்னுடைய வாழ்வில் வந்திருக்காதே. அப்படி அல்ல, நான் அல்லாஹ்வுடைய அடியாரும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 188வது வசனம். அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய அதிகாரமோ அல்லாஹ் நினைத்ததை போலவெல்லாம் இந்த தூதரும் நினைத்தோ ஒரு காரியம் உலகையாது என்று இனி சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆன்மீகவாதி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஆட்சி தலைவர். பாருங்கள், ரபிஆ என்கிற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார் ரபிஆ இடத்தில், அவருடைய வீட்டில் செய்கிற பணியாளர், ஏதாவது வேணும்னா கேட்கலாமே, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவையா, ஏதாவது தேவைன்னா கேளுங்க, நான் செஞ்சு தரேன்னுங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரபியா சொல்கிறான், ஆமாம் யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு ஆசை என்று சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்லுகிற அழகான பதிலை பாருங்கள். அல்லாஹ்வுக்கு அதிகம் சுஜூது செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் என்னோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் படைத்த ரஹ்மானுக்கு அதிகம் சுஜூது செய்து எனக்கு ஒத்துழைப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி முஸ்லீமில் 843வது நபிமொழியாக பார்க்க முடிகிறது. ஒரு ஆன்மீகவாதி, உங்களோடு சொர்க்கத்தில் நான் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இந்த உலகத்தினுடைய பார்வையில் என் வீட்டில் பணிவிடை செய், எனக்கு காலை அமைத்து, எனக்கு ஒரு அடிமை போல் வேலை செய், எனது பக்தனாக இரு, நான் கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் எப்பொழுதும் நீ ஓடி வருகிற ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்று தன்னை சார்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாமல் நீ அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் நீ அதிகம் சுஜூது செய்து கொண்டே இருந்து எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு செய்தால் அல்லாஹு தஆலா பரிந்து பேசுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு தருவானே, உங்களுக்கு நான் பேசுவேன், என்னோடு நீங்கள் நாடினால் அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று சொல்லி அந்த மக்களை பக்குவப்படுத்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீகத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றாமல், மக்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி புகழையும் அந்தஸ்தையும் விரும்பி உலகத்தில் வாழாமல் எவ்வளவு ஒரு சாதாரணமாக அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து முகீரா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த முகீரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுவதை பார்த்து விடுகிறார்கள். பார்த்தால் காலெல்லாம் வீங்குகிறது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. தொழுது முடிந்தவுடன் முகீரா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, முன்பின் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று உங்களை பார்த்து தானே சொல்லியிருக்கிறான், கால் வீங்க நின்று இவ்வளவு கடுமையாக அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டுமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக மாற வேண்டாமா? நான்
அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் மாற வேண்டாமா? இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் தரீக்கத்து, ஹக்கீக்கத்து, மக்கீக்கத்து என்கெல்லாம் நிறைய முரீதுகள் இந்த சமுதாயத்தில் உண்டு. குறிப்பிட்ட காலம் வணங்கினால் போதும், நாங்கள் ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைந்து விட்டோம், நாங்கள் திரும்ப தொழ வேண்டிய அவசியமில்லை, அல்லாஹ் எங்களுக்குள் மாறிவிட்டான், நாங்கள் பார்க்கும் பார்வையாக அல்லாஹ் உண்டு, நாங்கள் பிடிக்கும் கையாக அல்லாஹ் உண்டு என்றெல்லாம் இஸ்லாமிய ஞானம், அறிவு, அடிப்படை கூட இல்லாத மக்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தீர்களா? கால் வீங்க நின்று வணங்கி முன்பின் பாவம் இதற்கு மன்னிக்கப்பட்டவர், சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்டவர், மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், நான் அப்படி ஒதுங்க முடியாது, நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தாலும், நீங்களெல்லாம் என்னை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், தொழுகையை விட்டோ, அல்லாஹுவை விட்டோ, அவனுடைய கருணையை விட்டோ நான் தூரமாக முடியாது. அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா முக்கீரா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட செய்தி புகாரியில் 4836வது நபிமொழியாக பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் நிறைய ஆன்மீகவாதிகள் மக்களை என்ன சொல்லி ஏமாற்றுவார்கள்? எங்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்து, காணிக்கையை செய்து, எங்களை நீங்கள் கவனித்தால் உங்களை நாங்கள் கவனிப்போம். அது இறைவனுக்கும் கர்த்தருக்கும் கடவுளுக்கும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு இடைத்தரகர்களாக நாங்கள் இருந்து கடவுளுக்கும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவோம் என்றுதான் எல்லா ஆன்மீகவாதிகளும் மக்களை ஏமாற்றுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு சொன்ன பதிலை பாருங்கள். புகாரியில் 5673, 6463. நீங்கள் செய்கிற, ஒரு நாள் இப்படி சொல்லுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் செய்கிற நல்ல அமல்களை கொண்டு நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் செய்கிற நல்ல அமல்களை கொண்டு மட்டும் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் சடார்னு திரும்ப கேட்ட கேள்வி, யா ரசூலல்லாஹ், நீங்களுமா நல்ல அமல்களை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாத பட்டியலில் நீங்களுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய ரசூல் சடார்னு சொன்னார்கள், நானும் தான். நான் ஒன்றும் கடவுளுடைய அவதாரமோ அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடியவனோ கிடையாது. நானும் தான் சொர்க்கம் செல்லுகிற விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய கருணை இருந்தால் மட்டும்தான். அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் யாரை அரவணைத்துக் கொள்ளுகிறானோ அவர்கள் மட்டும்தான் சொர்க்கம் உள்ளேயுமே தவிர அமல்களை கொண்டல்ல. ஆகவே நீங்கள் அமல்களுடைய விஷயத்தில் நீதத்தை கடைபிடியுங்கள். ஒரே நாளில் தொழுது மீதமுள்ள நாட்களில் தொழாமல் போகாதீர்கள். குறைவான அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்கள், அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அமல்களை கொண்டு மனிதன் சொர்க்கம் செல்ல முடியுமானால் நிச்சயமாக முடியும். எப்பொழுது அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கூட அவனுடைய கருணை வேண்டுமே. அமல்களை அல்லாஹு தாலா 100க்கு 100 மதிப்பெண் போட்டு அதை சரிகண்டு அல்லாஹு தாலா இவருடைய அமலுக்கு நாம் சொர்க்கம் கொடுப்போம் என்று சொல்லுவதாக இருந்தால் கூட அவனுடைய கருணை இருந்தால் தானே முடியும். அல்லாஹு தாலா நமக்கு எத்தனையோ நிஅமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளார். அதற்கு நன்றி கடனாக நாம் கோடான கோடி இபாதத்து காலமெல்லாம் சுஜூதிலே கிடந்தாலும் போதாது. இந்த கண்ணுக்கு, இந்த கைக்கு, இந்த உடம்புக்கு எத்தனையோ நிஅமத்துகளை அல்லாஹு தாலா இந்த உடம்புக்கு தந்திருக்கிறான். எந்த வகையான ஒரு லாபமும் எதிர்பார்க்காமல் இலவசமாக அல்லாஹ் சுவாசிக்கிற காற்றை தந்தானே. நீ காலமெல்லாம் வைத்திருக்கிற நோன்பு இந்த காற்றுக்கு சரியா போனது என்று சொன்னால் நாம் ஏதாவது பதில் சொல்ல முடியுமா அல்லாஹ்விடத்தில்? நீ காலமெல்லாம் தொழுதது இந்த 2 கண்ணை நான் தந்தேனே அதற்கு சரியாகிவிட்டது என்று அல்லாஹ் சொன்னால் போய் எதிர்கேள்வி கேட்க முடியுமா? ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொழுகிறீர்கள் என்பதற்காக, நல்ல அமல் செய்கிறீர்கள் என்பதற்காக செய்யாத மக்களை ஏளனமாக பார்த்தல் கூடாது. காரணம், உங்களுடைய அமலே மறுமையில் என்ன நிலை என்று உங்களுக்கு தெரியாது. ஆகவே அமல் செய்யுங்கள் சொர்க்கத்தின் உயர் அந்தஸ்தை பெறுவதற்கு. அது அல்லாஹ் நாடினால், அவனுடைய கருணை இருந்தால். அல்லாஹ் நாடினால் இந்த இபாதத்துகளை நிராகரிக்கலாம், அல்லாஹ் நாடினால் இந்த இபாதத்துகளுக்கு கூலியும் கொடுக்கலாம். யார் யார் எந்தெந்த அடிப்படையில் அந்த அமல்களை செய்தார்கள் என்று சொல்ல இயலாது. ஆகவே அல்லாஹ்வுடைய கருணை, அவனுடைய அரவணைப்பு இருந்தால்தான் நானாக இருந்தாலும் சொர்க்கம் செல்ல முடியும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு தாழ்ந்து இந்த சமுதாய மக்களுக்கு தன்னை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், புகாரியில் 20வது நபிமொழி 1ஆம் பாகத்தை எடுத்து பார்த்தால், நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்,
நாங்கள் சாதாரண மக்கள், ஆகவே நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக அமல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். இதில் ஏதாவது தவறுண்டுமா? ஒரு தூதரை பார்த்து அதிகமான அமல் செய்ய வேண்டும் என்று மக்கள் தன்னுடைய ஆசையை தெரிவிக்கிறார்கள். தெரிவிக்கும் போது கொஞ்சம் ஒப்பிட்டு பேசினார்கள். நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், நீங்கள் குறைவாக அமல் செய்தால் போதும். நாங்கள் அப்படி அல்ல, பாவப்பட்ட மக்கள், பாவம் அதிகமாக செய்கிற மக்கள். ஆகவே நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக அமல் செய்ய வேண்டும். யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் மாறியது. கோபத்தை முகத்தில் நாங்கள் தெரிந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் அனைவர்களை காட்டிலும் அல்லாஹ்வை நான் தான் அதிகம் அஞ்சுகிறேன். ஆகவே நான் ஏவியதை இயன்றதை செய்யுங்கள், முடியாததை செய்யாதீர்கள். நான் எதை சொன்னேனோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். உங்களை காட்டிலும் அல்லாஹ்வை அதிகம் நான் தான் அஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆமாம், நான் ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைய வேண்டுமானால் நிறைய அமல்களை நீங்கள் செய்ய வேண்டும், எனது அந்தஸ்தை நீங்கள் அடைய முடியாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை ஆன்மீகத்தை சொல்லி பயமுறுத்தவோ, ஆன்மீகத்தை 24 மணி நேரம் குடும்பத்தை விட்டு, தொழிலை விட்டு, எப்பொழுதும் பள்ளியிலே கிடந்து நீங்கள் திக்ருகளையும் சலவாத்துகளையும் துவாக்களையும் தொழுகைகளையும் ஈடுபட வேண்டும் என்றோ அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களுக்கு வழிகாட்டவில்லை. இயன்றதை செய்யுங்கள், நீங்கள் ஒப்பிட்டது தவறு, உங்கள் அனைவர்களை காட்டிலும் அல்லாஹ்வை நான் தான் அதிகம் அஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவைகளெல்லாம் வார்த்தையின் மூலம் அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய ரசூலை ஆக்கி விடுவார்களோ என்கிற பயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டித்தது. இபாதத்துகளை அதிகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து கேட்கும்போது, உங்களை விட அதிகம் அல்லாஹ்வை நான் தான் அஞ்சுகிறேன், இபாதத்துகளின் நடுநிலையை கடைபிடியுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு கொஞ்சமெல்லாம் ஆசைகள் இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் வரும்போது குறைந்தபட்சம் எழுந்து நின்றாவது மரியாதை செலுத்தலாமே. எழுந்து நின்று மரியாதை செலுத்துவதை இன்றைக்கு எல்லோரும் விரும்புவார்கள், ஒன்றுமா இல்லையா? மரியாதைக்காக நாம வீட்டிலே ஒரு விருந்தாளி வருவார், நாம ஓடிப்போய், அவரே எதிர்பார்க்காமல் ஓடிப்போய் எழுந்து நின்று அவரை வரவேற்பதற்காக வேண்டி எழுந்து ஓடிப்போவது தவறல்ல. ஆனால் மனிதன் விரும்புகிறான், நான் வரும் பொழுது அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும். இப்படி மரியாதையை மனிதன் விரும்புவானா இல்லையா? இது கூட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்விலே கிடையாது. இதை விட நீ ஒன்றும் சொல்வதற்கே கிடையாது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5வது கலீஃபா. அவர் ஒரு நாள் வரும் பொழுது அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு சபுவான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு சபுவான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆவியா வருவதை பார்த்து கொஞ்சம் எழுந்து நின்றார்கள். உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இருவரையும் பார்த்து சொன்னார்கள், அமருங்கள். யார் தான் வரும் பொழுது மக்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை அந்த தோழர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 2769, அபூதாவூத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4552. அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களை எப்படி வளர்த்தியிருக்கிறார்கள்? வரும் பொழுது யாரும் எழுந்து நின்று கூட மரியாதை செலுத்தக்கூடாது. ஆட்சி தலைவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாடம்! மதிப்பையும் மரியாதையையும் மக்கள் மத்தியிலே எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யார் அவர்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பணியாளர். எங்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை காட்டிலும் சிறந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அவரே சொல்லுகிறார்கள், யாரும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களை நோக்கி, நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களை நோக்கி வந்தால் நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக எழுந்து கூட மரியாதை செலுத்த மாட்டோம். அதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பொழுதும் விரும்பவே மாட்டார்கள், மிக கடுமையாக வெறுப்பார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற செய்தி அஹ்மதில் 12068, 11895வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்ச காலம் குதிரையிலிருந்து கீழே விழுந்து காலில் ஒரு அடிபட்டது. அப்போ மக்களுக்கு உட்கார்ந்து தான் அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் உட்கார்ந்து தொழுகை நடத்தும் போது மக்கள் எல்லாம் நின்று கொண்டு அந்த தொழுகையை பின்தொடர ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிவிட்டு மக்களுக்கு செய்கையால் அப்படியே கீழே உட்கார்ந்து தொழுங்கன்னு கை காமிக்கிறார்.
உடனே அந்த மக்கள் எல்லாம் கீழே அமர்ந்தார்கள். தொழுகை முடித்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், பாரசீக ரோம மன்னர்கள் எல்லாம் அமரும்போது அந்த நாட்டிலே இருக்கிற குடிமக்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவதைப் போல நீங்கள் மரியாதை செலுத்த விரும்புகிறீர்களா? அப்படி அல்ல, உங்களுடைய இமாம் அமர்ந்து தொழுதால் நீங்களும் அமர்ந்து தொழ வேண்டும், அவர் நின்று கொண்டு தொழுதால் நீங்களும் நின்று கொண்டு தொழ வேண்டும். அந்த மக்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் உடம்பு சரியில்லை, அவர் உட்கார்ந்து தொழுகிறாரு, நமக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறமே, நாம் நின்று தொழுதால் என்ன என்றுதான் அந்த மக்கள் நினைத்தார்கள். அங்கேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அமர இந்த மக்கள் நின்று கொண்டு மரியாதை செலுத்துவதைப் போல் இருக்கிறதே என்பதை உணர்ந்து ரோம் பாரசீக மன்னர்களை சுட்டிக்காட்டி, இது கூடாது, அவர்கள் மன்னர்கள் அமர்ந்து குடிமக்களை நிறுத்தி வைத்து மரியாதை எதிர்பார்ப்பதைப் போல நீங்கள் செய்வதைப் போல் தெரிகிறதே என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 624வது நபிமொழியாக நாம் பார்க்கிறோம். இது எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டித்தது மக்கள் மத்தியில் எதிர்பார்க்காமல் வாழ்ந்தது. வெளியூருக்கெல்லாம் போவார்கள் சஹாபாக்கள். அந்தந்த நாடுகளில் இருக்கிற மன்னர்கள், அவர்களோடு வியாபாரம், அந்த நாட்டு மக்களுடைய பழக்க வழக்கம், இதையெல்லாம் பார்த்து விட்டு வருகிற ஒரு நபித்தோழருக்கு, கைஸ் என்கிற நபித்தோழருக்கு இப்படி ஒரு ஆசை வந்தது. அவர் ஹியரா என்கிற ஒரு நாட்டுக்கு போய் திரும்ப வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றார், யார் ரசூலல்லாஹ், நான் ஹீராவுக்கு சென்றேன். அந்த ஹியரா என்கிற அந்த நாட்டில் அந்த மன்னருக்கு மக்கள் எல்லாம் காலில் விழுந்து சாஷ்டாங்கம் செய்கிறார்கள். எனக்கு அந்த ஊரில் வச்சு ஒரு எண்ணம் வந்தது, இவனை காட்டிலும் பல மடங்கல்லவா அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சிறந்தவர், ஊருக்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட அனுமதி கேட்டு அவருடைய காலில் நாமளும் விழணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அவரை பார்த்து கேட்ட 2 பதில், அல்லாஹ் ஒரு கேள்வி ஒரு பதில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழரே, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் பார்த்து அந்த அடக்க ஸ்தலத்திற்கு ஏதாவது நீங்கள் சாஸ்தாங்கம் செய்வீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படியானால் கூடாது. என்னுடைய கபருக்கு சாஸ்தாங்கம் நீங்கள் செய்வீர்களா? அது எப்படி கூடாதோ அதே போல உயிரோடு இருக்கிற மனிதனுடைய காலில் விழுந்து வணங்குவது என்பது கூடாது. காலில் விழுந்து மரியாதை செலுத்துகிற ஒரு வழிமுறை இஸ்லாத்தில் இருப்பதாக இருந்தால் கணவன்மார்களுக்கு மனைவியை அழைத்து காலில் விழுங்கள் என்று நான் சொல்லுவேன். அதுவே கூடாது என்று இருக்கும்போது இதெல்லாம் கூடுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு கண்டித்த செய்தி அபூதாபீதில் 1828வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் இந்த அளவுக்கு சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தி இருக்கிறார்கள். வார்த்தையால் கூட அல்லாஹ்வுக்கு நிகராக அவர்கள் தன்னை பேசிவிடக்கூடாது, எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடாது, காலில் விழ மார்க்கத்தில் தடையில்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாம் கண்டித்ததற்கு என்ன காரணம்? பேரும் புகழையும் எதிர்பார்க்காமல் மக்கள் மத்தியிலே வாழ்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரையும் புகழையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஒரு இறைத்தூதர் இருந்தும் கூட நம்மிடத்தில் இந்த உலகம் அழிகிற வரை இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற முஸ்லிம்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 காரியங்களை கேட்டார்கள். அது என்ன? எவ்வளவு சிரமத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்தோம், யாரிடத்திலும் போய் எதையும் கேட்காத அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த சமுதாய மக்களிடத்தில் 2 கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஒன்று, என்னுடைய பெயரை நீங்கள் கேட்டால் எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு ஸலவாத்து சொல்லி அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் துஆ செய்யுங்கள் என்றார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின். ஸலவாத் உண்டுமா இல்லையா? எனக்காக வேண்டி நீங்கள் சொல்லுங்கள். பாங்கோசை கேட்டால் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா என்கிற துஆவின் மூலம் அந்த மக்காமே மஹமூத் என்கிற உயர் அந்தஸ்தில் நான் எழுப்பப்படுவதற்காக வேண்டியும், வசீலா என்கிற சிறந்த அந்தஸ்தை அல்லாஹ் ஒரு நபருக்கு கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான், அது எனக்கு கிடைப்பதற்காக வேண்டியும் நீங்கள் எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொன்ன ஒரு ஆன்மீகவாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக மக்களெல்லாம் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய ரசூல், நான் ஒரு இறை தூதர், நான் ஒரு ஆன்மீகவாதி, எல்லா நபிமார்களுக்கும் இறுதியானவர் நான், எனக்கு அல்லாஹ் இவ்வளவு அந்தஸ்துகளை எல்லாம் தந்திருக்கிறான் என்று தெரிந்திருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூனுஸ் நபியை காட்டிலும் என்னை சிறந்தவர் என்று சொல்லாதீர்கள். ஈசா நபியை மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்து வழிகட்டு போனதைப் போல என்னை வரம்பு மீறி புகழ்ந்து வழிகட்டு போகாதீர்கள் என்றெல்லாம் சொன்னது மட்டுமல்ல,
மரண நேரத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். மௌத்தா போகும்போது, உயிரோடு வாழும் பொழுது இவ்வளவு ஏற்பாடுகளை சொல்லி அந்த மக்களை இவ்வளவு பக்குவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து இருந்தாலும், மௌத்தா போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தெரிகின்ற வகையில் தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிரார்த்தனை செய்தார்களாம். அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 7054வது நபிமொழி, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி இதா, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனை யுஅபத். அல்லாஹுவே, நான் மரணித்த பிறகு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் கேட்ட துவா, மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 2 கரங்களையும் உயர்த்தி அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துவா, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி இதா, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனை யுஅபத். அல்லாஹுவே, என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே. அல்லாஹுவே, என்னுடைய கபரை மக்கள் விழாக்கோலம் கொண்டாடும் இடமாக நீ ஆக்காதே. கந்தூரி நடத்துகிறார்கள் இல்லையா வருடத்திற்கு ஒரு முறை, அந்த கந்தூரி நடத்தும் இடமாக எனது கபரை நீ ஆக்காதே, மக்கள் சுஜூது செய்யும் இடமாக எனது கபரை நீ ஆக்காதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துவா அபூதாவூத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1746, அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 8449. அதே துவாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக எச்சரித்த ஒரு துவாவை சொன்னார்கள். புகாரியில் 436, 1330 அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தார், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மஸாஜித். யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, தன்னுடைய அருளை விட்டும் அவர்களை தூரமாக்குவானாக. என்ன காரணம்? அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், அன்பியாக்கள், நல்லடியார்கள் இறந்து போனால் அந்த அடக்க ஸ்தலத்தை எல்லாம் வணக்க ஸ்தலமாக மாற்றினார்களே, அந்த யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் 1330, 1390வது நபிமொழியில் பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி மரண நேரத்தில் மக்கள் எல்லாம் பார்க்கிற வகையில் இந்த பிரார்த்தனை செய்திருக்காவிட்டால் அவருடைய கபரையும் மக்கள் கட்டி உயர்த்தி வணங்கி இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். உயிரோடு வாழும் பொழுதும் எந்த ஒரு புகழுக்கும் அடிமையாகாமல், உயிரோடு வாழும் பொழுது மக்கள் மத்தியிலே மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுக்கு நிகராக மக்கள் என்றைக்காவது அறியாமையிலோ தெரியாமலோ மக்கள் வார்த்தையால் பேசியிருந்தாலும் திருத்தி வார்த்தெடுத்த அந்த மக்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடாது, காலில் விழுந்து மரியாதை செலுத்தக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி சொல்லி தன்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மக்கள் திரும்ப பழைய நிலைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள், எனது கபருக்கு வராதீர்கள், அங்கே வந்து சுஜூது செய்யாதீர்கள், அது கந்தூரி நடத்தும் விழா நடத்தும் இடமல்ல அந்த இடம், அதெல்லாம் யூத நசாரக்களுடைய காரியம், எனக்கு முன்னால் ஈசாவுக்கு நேர்ந்த கொடுமை எனது வாழ்வில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த ஏற்பாடுதான் 1400 ஆண்டுகளை தாண்டியும் இன்று வரை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கபறுகள் கட்டப்படவோ, உயர்த்தப்படவோ, சுஜூது செய்யப்படவோ, மேலாது விழா மாதிரி கந்தூரி நடத்தப்படவோ கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உருவமும் கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உருவமும் கிடையாது. ஒரு ஓவியர் நினைத்தால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உருவத்தை கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு ஹதீஸுகளில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அங்க அவயங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. எழுத்து வடிவில் பற்கள் முதற்கொண்டு நரைமுடி வரை, தலையில் எவ்வளவு நரைமுடி உண்டு, தாடியில் எவ்வளவு நரைமுடி உண்டு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகபாவனை எப்படி இருக்கும், சிரிக்கும் பொழுது எப்படி இருப்பார், கோபப்படும் பொழுது எப்படி இருப்பார், தோல் புஜத்தினுடைய அளவு எவ்வளவு, உயரம் எவ்வளவு, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கைகளும் கால்களும் இருந்தது, படுக்கும் பொழுது எப்படி படுப்பார், அமரும் பொழுது எப்படி அமருவார், பேசும்போது எப்படி குரலை உயர்த்தி பேசுவார், எல்லாம் ஹதீஸ் கிதாபுகளிலே உண்டு. அல்லாஹு தஆலா யாருக்கும் எவனுக்கும் அவனுடைய உள்ளத்தில் கூட ஒரு ஓவியம் வரைய வேண்டும் முஹம்மதை என்று யாருடைய உள்ளத்திலும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தாத அளவுக்கு உருவ வழிபாட்டை ஒழிக்க வந்த அல்லாஹ்வுடைய ரசூல் தனக்கு முன்னால் நேர்ந்த நபிமார்களுக்கு நேர்ந்த கொடுமை தனக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த ஏற்பாடுகளை இந்த மனித சமுதாயம் புரிந்து கொண்டு வரம்பு மீறி அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதிலே இருந்து இந்த சமுதாயம் கொஞ்சம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுக்கு நிகராக தானே ஆக்கப்படுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள், கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு மக்களாக எவ்வளவு சாதாரணமாக கடன் கேட்க வருகிறவனும் அடிக்க வருகிறான், பைத்துல் மாலில் நிதி கேட்க வருகிறவனும் கழுத்தில் துண்டை போட்டு கொடுமையாக சித்திரவதை செய்து கேட்கிறான். இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய போகும்போதும் கொலை முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பொறுமையோடு அந்த மக்களை எதிர்கொண்டு இந்த சமுதாயத்தை வழிநடத்தினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நடவடிக்கையை மட்டுமே பார்த்து கொடுங்கோளர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்த சரித்திரம் இஸ்லாமிய மார்க்கத்திலே உண்டு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் செய்கிற நற்கர்மங்களை எல்லாம் பொருந்தி கொண்டு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருபுறம் நாம் ஒருபுறம் என்று பிரிந்து போகாமல் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கு இருக்கிறாரோ அதே இடத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு